யாருக்காச்சும் தெரியுமா? ஜூன் 30 அரசு கஜானால 11,526 கோடி ஆட் ஆயிருக்கிறது. தேனியில ராம்கின்னு ஒருத்தர் ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காரு. ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன். ரைட் டு இன்ஃபர்மேஷன் 2005 பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு லாவா பாஸ் பண்றாங்க. இதோட சாராம்சம் என்ன அப்படின்னா, இங்க இந்தியால இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட்டை குவெஸ்சன் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்றதுக்கு தான் இந்த ஆர்டிஐயை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏரியால ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். அதாவது இந்த ரோடு போடுறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு, இந்த ரோட போட்டவங்க யாரு, இந்த கான்ட்ராக்டர் யாரு, அவங்களோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்டிஐயோட அபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 10 rupees சம்திங் நினைக்கிறேன், 10-20 நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டா. அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நீங்க இந்த ரெக்வெஸ்ட்டை போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஃபைல் ஆயிடும். ஃபைல் ஆகி மினிமம் 30ல இருந்து ஒரு 60 days டைம் எடுத்துக்கும். அந்த மேக்ஸிமம் ஒரு 45 to 50 daysன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் என்டையரா வந்துடும். லைக் எவ்வளவு பட்ஜெட்ல இந்த ரோடு போட்டிருக்காங்க, யார் இந்த ரோடு போட்டாங்க, அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இங்க அதே மாதிரிதான் தேனியை சேர்ந்த ராம்கின் ஒருத்தர் ஆர்டிஐ ஃபைல் பண்ணிருக்காரு. 2021 நவம்பர்ல இருந்து 2025 ஜூன் வரைக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஃபண்ட்ஸ் அலோகேட் ஆயிருக்கு, அந்த ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத எனக்கு கொடுக்க ஒரு டாக்குமெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிருக்காரு. அப்படி அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த ஃபண்ட் எல்லாம் செக் பண்றப்போ நிறைய ஃபண்ட்ஸ் செலவு பண்ணப்படாம அந்தந்த டிபார்ட்மெண்டோட அக்கௌண்ட்ஸ்லயே பேலன்ஸா இருந்திருக்கு. அந்த அமௌண்ட் எல்லாம் இவங்க சேகரிச்சு பாக்குறப்போ 11,526 கோடி கிட்ட வந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சில ஃபண்ட்ஸை அலோகேட் பண்ணுவாங்க இல்லையா, அதை அந்த டிபார்ட்மெண்ட் செலவு பண்ணது போக மீதி அமௌண்ட்டை அந்த டிபார்ட்மெண்டோட பேங்க் அக்கௌண்ட்லேயே தான் இருக்குமே தவிர்த்து கவர்மெண்டோட கஜானாக்கு வராது. அதை தான் இப்போ இவர் போட்ட ஆர்டிஐ வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையுமே இப்போ கவர்மெண்ட் கஜானாக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ நமக்கு புதுசா 11,526 கோடி கஜானால ஆட் ஆயிருக்கு. இன்ஃபர்மேஷன் தினமலர்ல வந்திருக்குங்க. பட் இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் ஃபைல் பண்ண ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷனுக்கு நம்மளால போய் ஈஸியாலாம் டவுன்லோட் பண்ணிட முடியாது அந்த ஆர்டிஐ டாக்குமெண்ட்டை. அது அந்த பர்சனுக்கு மட்டும்தான் போகும். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, ஆர்டிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி ஆப்ஷன்ல போயிட்டு எனக்கு இந்த ரிப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு எழுதி சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 30 நாள் அந்த ஆர்டிஐ ரிப்போர்ட் கையில வந்துடும். ஓகேவா?